பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும். ரோமர் 16:19. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நிறைய அனுபவங்களையும் நிறைய விஷயங்களையும் நம்ம கடந்து வந்திருப்போம். தீமையான காரியங்கள் நடக்கும்போது அதை யார் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி பலரோடு கூட அமர்ந்து அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் அதே காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அதை நியாயப்படுத்தவும், அது தப்பு இல்லைன்னு சொல்லி மற்றவங்களுக்கு நிரூபிக்கவும் நம்ம நிறைய முயற்சி செய்வோங்க. ஆனால் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறது, நன்மையான காரியங்கள் நம்மை சுற்றி நிறைய இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெய்வீக ஞானம் வேணும், ஞானிகளைப் போல் நடந்து கொள்ளணும், ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. அதே போல் தீமையான காரியங்கள் நம்மை சுற்றி யாராவது பேசுகிறாங்களோ செய்கிறாங்களோ அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அது எப்படி நடந்தது ஏது நடந்தது தெரிஞ்சிக்கக்கூடிய அவசியம் நமக்கு வேண்டானோ ஆண்டவர் சொல்கிறாரு. எனவே எப்படி நம்ம நடந்துக்கணுமோ, எப்படிப்பட்ட நன்மைகளை நம் வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளணுமோ அதற்கு எதிர்பார்த்து ஆண்டவரிடத்தில் நம்ம நெருங்கி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற தீமையான காரியங்களை எல்லாம் பார்த்துக்கொள்ள நம் ஆண்டவர் இருக்காரு. அதை நம்மை அணுகாமல் பாதுகாப்பாக இருக்கும் வழியும் அவர் நமக்கு கற்றுத்தருவார். எனவே இந்த வார்த்தையின்படி ஞானிகளாய் நடந்து கொண்டு தெய்வீக ஞானத்தையும் கிருபையையும் தயவையும் பாதுகாப்பையும் தீமைக்கு விலகி நிற்பதையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.